செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த இபிஎஸ் அதன் மீது உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பி வருகிறார். அது தொடர்பான உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்தில் இபிஎஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பி வருகிறார். அதன் மீது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து உரையாற்றி வருகிறார். அது தொடர்பான காட்சிகளையும் செய்திகளையும் பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். அதிகாரத்தை மீறி மேகதாது அணை குறித்து காவிரி ஆணைய கூட்டத்தில் விவாதம் நடைபெற்றதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் உரையாற்றி வருகிறார். காவிரி விவகாரம் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த இபிஎஸ் அதன் மீது உரையாற்றி வருகிறார். பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி வருகிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த மட்டுமே காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு அதிகாரம் உண்டு என்றும் எடப்பாடி பழனிசாமி உரையில் தெரிவித்திருக்கிறார். மேகதாது அணையால் 20 மாவட்டங்களில் குடிநீர் பாதிப்பு ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இபிஎஸ் ஆவேசமாக பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மேகதாது அணை கட்டும் பட்சத்தில் அணைக்கு தண்ணீர் வராமல் காவிரி ஆற்று ஒட்டுமொத்தமாக வறண்டு போகும். எனவே அது தொடர்பாக ஏன் தீர்மானம் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நிறைவேற்றவில்லை என்று அதிமுகவுடைய பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்போது கோபமாக சபாநாயகரை நோக்கி கேள்வி எழுப்பினார். அதே போல சபாநாயகர் இது தொடர்பாக குறிப்பாக இந்த காவிரி பிரச்சனையில் ஏன் தங்களை பேச நீண்ட நேரம் பேச அனுமதிக்கவில்லை என்றும் கேள்வி கேட்டார். குறிப்பாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நாம் காவிரி தொடர்பாக ஒட்டுமொத்தமாக ஒரே தீர்மானமாக நிறைவேற்றிவிட வேண்டும். எனவே அரசின் இந்த மெத்தன போக்கானது எந்த வகையில் நியாயம் என்றும் கேள்வி கேட்டார். மேலும் அது தொடர்ச்சியாக கர்நாடக அரசை கண்டித்து இந்த கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்று கேள்வி கேட்ட எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி மேலாண்மை குழு ஏற்கனவே அமைக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மீது கண்டித்து இந்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற விடாமல் அதைவிட என்ன ஒரு முக்கியமான வேலை இருக்க போகுது என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். ஏற்கனவே கர்நாடக அரசு அணை கட்ட தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது. உச்சநீதிமன்றம் சென்று அதற்கான தடை பெற்றிருக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் இதற்கான தடை ஆணையை பெற்றிருக்க வேண்டும். மேலும் மேகதாது அணையில் மேகதாதுவில் அணை கட்டும் பட்சத்தில் தமிழகத்திற்கு குடிநீர் உட்பட 20 மாவட்டங்கள் வறண்டு போகுங்கிற அபாய சூழல் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர எனக்கு வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் காவிரி ஆணையம் மேகதாது குறித்து நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பிய தகவலை பேரவையில் கூற வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழக அரசின் சார்பில் இது போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் பேரவையில் உடனடியாக தமிழக அரசின் சார்பில் விளக்கம் தெரிவிக்க வேண்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் அது தொடர்பாக தற்போது உறுப்பினர்கள் எல்லாம் பேசி வருகிறார்கள். இபிஎஸ் சார்பில் கொடுக்கப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த விவாதமானது தற்போது நடைபெற்றிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் முக்கிய வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய காவிரி பிரச்சனை குறித்து பேச அனுமதிக்காத பொழுது
வேறு எந்த பிரச்சனையை நாம் பேச முடியும் என்றும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் தற்போது நடைபெற்றக்கூடிய இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே காவிரி பிரச்சனை தான் தமிழகத்தின் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனை. எனவே அது தொடர்பாக பேச நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்றும், மேலும் இது தொடர்பாக நாம் சிறப்பு தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.